உயிர்வழி மொழி தந்தாய், மொழியிலும் கூட ஆதி தாயன செம்மொழி தமிழ் தந்தாய். இன்னொரு பிறப்பென்றாலும் அந்த பிறப்பும் தமிழுக்கே சாமரம் வீசட்டும். தாய் தமிழுக்கும் தமிழ் தாய்க்கும் என் முதல் வணக்கம். அரியலூர் அரண்சை நண்பர்கள் சங்கத்தின் அகரச்சுவடி பதிப்பகத்து அடியொற்றி முதலாய் நிகழும் இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு தலைமையேற்றிட பேராசிரியர் பெருந்தகை திரு தமிழ்மாறன் ஐயா அவர்களையும் முன்னிலை ஏற்றிருக்கும் அரியலூர் அரண்சை நண்பர்கள் சங்கத்தின் துணைத் தலைவரும் அன்பிற்கினிய டி கிருஷ்ணகுமார் அண்ணன் அவர்களையும் நூல்களை வெளியிட்டு சிறப்புரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கும் பகுத்தறிவு பாவலர் திரு அறிவுமதி ஐயா அவர்களையும் மேனாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் நில உடைமை எழுத்தாளர் திரு எஸ் சிவசங்கர் அண்ணன் அவர்களையும் ஒருங்கிணைத்து இவர்கள் நால்வரையும் நற்றமிழாய் கோர்த்து இந்த அரங்கத்தில் அழகுற தன் தொகுப்புரையால் நறுமணம் வீச செய்திடும் அரியலூர் அரண்சை நண்பர்கள் சங்கத்தின் தலைவரும் இந்த மண்ணின் ஆகச் சிறந்த பெரும் கவிஞருமான அண்ணன் அரங்கன் தமிழ் அண்ணன் அவர்களுக்கும் எனது உடன்பிறப்புகள், எனது உறவுகள், எமக்கு எப்போதும் பெரும் பலம் சேர்த்திடும் தோழமைகள் மற்றும் அன்பிற்கினிய அரியலூர் மாவட்ட நீதித்துறை பணியாளர்கள், மலர்வீடு தூது நூலின் 20 எழுத்தாளர்கள், கவிஞர்கள், இம்மண்ணின் மைந்தர்கள், வரவேற்புரை நன்றியுரை நிகழ்த்தும் 2 சகோதரிகள், மேலும் இந்த பட்டியலில் அடக்க முடியாமலும் தெரியாமலும் விடுபட்ட நேசத்திற்குரியவர்கள் உட்பட அனைவருக்கும் எனது இதயபூர்வமான 2வது வணக்கம். எதை வேண்டுமானாலும் ஒரு படைப்பாளன் நினைவுகளால் தின்று குளிக்கலாம். ஆனால் நேரத்தை மட்டும் தனது வாயினால் தின்று குளிக்க கூடாது. எனவே உங்களின் ஏற்புரையில் அளவோடு பேசி அடக்கம் அமருள் வைக்க அமர்ந்து விடுங்கள் என அக்கறையோடும் அறிவுரையோடும் திருவாய் மலர்ந்த திருஞான சம்பந்தம் அண்ணனின் கோரிக்கைக்கு இந்த பொழுதில் மதிப்பளிப்பது எனது ஆகச்சிறந்த பெருங்கடமையாக கருதுகிறேன். என் கவிதைகளுக்கு கால் முளைத்து ஓடோடி வந்து உங்களின் முன் என உயர்த்தி பிடிக்கும் மகத்தான இந்த தருணத்தை எப்படி இந்த அரங்கத்தில் அடையாளப்படுத்துவது என 3 பகலாய் 3 இரவாய் குழம்பி தவித்து இப்படியாக ஒரு முடிவுக்கு வந்தது. ஒரு ஏழை வீட்டு சிறுவன் மண் முண்டியலில் சிறுக சேகரித்த காசுகள் ஏதோ ஒரு தருணத்தில் உடைபடும் போது அவனின் உள்ளங்கை ஏந்திய அந்த காசுகள் என்பது புலமைக்கு மன்னன் அளித்த வெகுமதி பெறும் பொற்காசுகள் போன்று நிறமாறி நிற்பதை போல இந்த தருணம் கலப்படமற்ற தங்கமாக என் மனவெளியில் தகித்து கிடைக்கிறது. ஆம், எனது கவிதைகளுக்காக உங்கள் காலத்தை பரிசீலித்த தங்களின் வருகைதான் எனக்கு மதிப்புமிக்க பொற்காசுகள். நிலந்தேடும் சூரியன் என்ற எனக்கான இக்கவிதை நூல் பிறந்து வளர்ந்த 2 மகன்களுக்கு அடுத்தபடியாக எனக்கு பிறந்த 3வது பிள்ளை. என்ன ஒரே வேறுபாடு, முதலில் பிறந்த 2 பிள்ளைகளுக்கு நான் தந்தை, ஆனால் 3வது இப்பிள்ளைக்கே நானே தாய் என்பதில்தான் எனக்கான பெரும் கர்வம் அடங்கி இருக்கிறது. நான் கொண்ட காதலையும், என்னை ஏற்றுக்கொண்ட இயற்கையையும், என்னை உள்ளடக்கிய சமூகத்தையும் எனது விரல்களால் பிரதிபலிக்கும் இந்த நூலை அலறல் இல்லாமல் பிரசவிப்பதற்கு நான் எடுத்துக்கொண்ட காலம் 25 ஆண்டுகள் என்றாலும் கூட காலம் சுமந்த இக்கவிதை கருவை வெண் காகிதத்தில் அரங்கேற்று என தாய்மை போல தலைக்குவதிய இந்த தமிழ் மொழியே என்பதுதான் எனக்கு கிட்டிய பெரும் பேரு. இது கண்டிப்பா நீ கைத்தட்டணும். இந்த கவிதைகள் தான் நான் உடல் தளவுற்ற போதும் உள்ளம் நலிவுற்ற போதும் உங்களுக்கே தெரியாமல் 2ஆம் தாயினை போல கசாயம் வைத்து கொடுத்தது. இந்த கவிதைகள் தான் ஒன்றுக்கும் சற்று கூடுதலாக இன்னொரு காதலையும் எனக்கு சேர்த்து கொடுத்தது. இந்த கவிதைகள் தான் இங்கிதம் தெரியாமல் 2 காதலியின் ரகசியங்களை எனது இல்லத்தரசியிடம் போட்டு கொடுத்தது. இந்த கவிதைகள் தான் வெகுஜனங்களின் பெரும் வாசிப்பான ஆனந்த விகடன் சொல்வனம் பகுதியில் 19 முறை அரியலூர் சா வடிவேல் என அங்கீகாரம். இந்த கவிதைகள் தான் நம் அனைவரையும் இந்த தருணத்தில் இரும்பு சங்கிலி என பிணைத்து வைத்திருக்கிறது. இந்த கவிதைகள் மட்டும் என்னிடம் இல்லாமல் போயிருந்தால்
நான் நானாக போயிருப்பேன், நீங்கள் நீங்களாக போயிருந்திருப்பீர்கள், நாம் நாமாக ஒருங்கிணைந்து ஆகியிருக்க மாட்டோம். ஏற்புரையை நன்றி உரையாக மாற்றுவது நிகழ்ச்சி நிரலுக்கு ஏற்புடையது என்றாலும் கூட ஒரே ஒரு நன்றியை மட்டும் ஒருவனுக்கு நான் பரிசளிக்க கடமைப்பட்டுள்ளேன். அவன் என் நண்பன் ஜெயந்தன். காரணம், நீங்கள் எல்லாம் என்னை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பே, இன்னும் சொல்ல போனால் நானே என்னை கவிஞன் என நம்பியதற்கு முன்பே என்னை இந்த உலகத்தில் கவிஞன் என நம்பிய முதல் ஜீவன் ஜெயந்தன். உன் படைப்புகள் ஒரு நாள் நிச்சயமாக மேடை ஏறும்படி என 2001ஆம் ஆண்டில் சொன்னது பெண் சங்கிற்குள் கடலில் மூச்சுக்காற்று இறஞ்சுவதை போல இன்னமும் காதலில் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. அதே போல இதற்கு பின்னும் தோழமைகள், உறவுகள் என எனது நன்றிகளை உள்ளடக்கிய உங்களின் பட்டியல் நீண்டு கொண்டே இருக்கும். ஆனாலும் காலத்தின் சூழல் கருதி அடுத்தடுத்த வேளையில் அந்த நன்றிகளை உங்களுக்காக சமர்ப்பிக்கின்றேன். கவிதைகளுக்காக நான் பேசியது போதும், இனி என் கவிதைகளே பேசட்டுமே. நன்றி, வணக்கம்.